புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை காமராஜர் சாலை மணிக்கூண்டில் பூக்களை கொண்டு அலங்கரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, 2026 உற்சாகமாக வரவேற்க சென்னை மாநகராட்சியில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? 2026 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை மாநகரம் தயாராக இருக்கிறது. இதற்கு காவல்துறை தரப்பில் வழிபாட்டு தடங்கள், அதே போல பொது மக்கள் அதிக கூடக்கூடிய இடங்கள் என பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய இந்த மணிக்கூண்டு. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக இங்கு அலங்கரிக்கப்பட்டு, மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு, வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இங்கு இருக்கக்கூடிய இடத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக காவல்துறை உயர் அதிகாரியுடன் பொதுமக்கள் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்கிறது. இந்நிலையில் புத்தாண்டிற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அலங்கரிக்கும் பணிகள் என்பது தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல காவல்துறை தரப்பிலும் சென்னை மாநகரம் முழுவதிலும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 19,000 காவலர்கள் இன்று இரவும் நாளையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்லக்கூடாது உட்பட பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை, அதே போல பெசநகர் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் இரவு 7 மணிக்கு மேல் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றையும் நாளை காலை 6 மணி வரை இந்த அனுமதி என்பது பொதுமக்கள் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதியில் இங்கு உயர்கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தொடர்ந்து கண்காணிக்க இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக புத்தாண்டு ஏற்பாடாக போக்குவரத்துகளும் காவல்துறை தரப்பில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரை இன்று இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்து நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மேம்பாலங்களிலும் இன்று இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரை உட்புற சாலையில் இன்று இரவு 7 மணி முதல் காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்து மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாகனத்திற்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொண்டாட்டங்களுக்கான கட்டுப்பாடுகளையும் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த மெரினா கடற்கரை உட்பட்ட கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்களுக்கு இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை. அதே போல பொது இடங்கள், குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளில் புத்தாண்டு நிகழ்ச்சிக்காக ஒளிப்பெருக்கிகள் பயன்படுத்துவதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும். அதே போல இரவு 9 மணியிலிருந்து சென்னையில் 425 இடங்களில் வாகன தணிக்கை மேற்கொள்ள குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக கண்காணிப்பு என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுபோல தொடர்ந்து இன்று இரவு இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை மாநகரம் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வசதிக்காகவும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காகவும் காவல்துறை தீவிர பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த மெரினா காமராஜர் சாலையில் இந்த மணிக்கூண்டில் புத்தாண்டு ஏற்பாடுக்கான அந்த பூக்களை கொண்டு அலங்கரிப்பது, அதே போல மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விஷ்ணு, மேலதிக விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.